ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராம் சரண், ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க பெத்தி. இந்த படம் உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் லொகேஷன் பயங்கரமான பட்ஜெட்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மனிதர்களா பிறந்த எல்லாருமே சமம் அப்படின்னு என்னதான் பேசினாலும் அரசியல், விளையாட்டு, கல்வின்னு எல்லாத்துலயுமே இப்ப வரைக்கும் மக்களுக்குள்ள வேற்றுமை இருந்துட்டு தான் இருக்கு. கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, மலைவாழ் மக்கள்னு இன்னும் அந்த பாகுபாடு இருந்துட்டே தான் இருக்கு. அப்படி இந்த படத்தோட ஹீரோவான பத்தியும் மலைவாழ் மக்கள்ல ஒருத்தவர். மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற எந்த ஒரு அடையாளமோ மரியாதையோ அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. இப்பவும் இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களா தான் பார்க்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் விஜயபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்துல இன்னும் அடிமை மாதிரி கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தர். இந்த விஜயபுரத்து மக்கள் அவங்களுடைய ஊருக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 7 மலையை தாண்டி வரணும். இந்த 7 மலையை தாண்டி வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஆனா அது இவங்க ஊர்ல இது வரைக்கும் நின்னதே இல்ல. அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். அவ்வளவு கரடுமுரடான பாதையில நடந்து போய் தான் அவங்க வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்படுற இந்த மக்களுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதுக்காக நம்ம ஹீரோ ஸ்போர்ட்ஸ்ல களமிறங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்னு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்தியாவுக்காகவே விளையாட போயிட்டாரு. ஆனா அவரால் அந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல. அப்போ தான் ஒரு காலை இழக்கிறாரு. இந்த நிலைமையில இருக்க நம்ம ஹீரோ அவருடைய சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தாரா இல்லையா? 1000 குடும்பங்கள் வாழும் அந்த கிராமத்துல ஏன் அந்த ட்ரெயின் நிக்கல? தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அந்த ட்ரெயினை அந்த ஊர்ல நிறுத்தினாங்களா இல்லையா? அதுதான் இந்த படத்துடைய மீதி கதையா இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது படத்தோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும். சரி, வாங்க படத்தோட முழு கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் 2016 நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை சேர்ந்த யாரும் பெருசா தங்க பதக்கங்கள்லாம் வெல்லல அப்படின்னு இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அடுத்த வருஷமும் இதே நிலைமை நீடிச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்க்குன்னு வர ஃபண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஃபண்ட் எடுத்து விவசாயத்துக்கும் கல்விக்கும் கொடுத்துடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப திறமையா இருக்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி திறமையான நிறைய ஸ்போர்ட்ஸ் வீரர்களை நீங்க உள்ள கொண்டு வரணும், அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணும். அப்போதான் அடுத்த வருஷமாச்சு நம்ம அதிகமான பதக்கங்களை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக ஸ்போர்ட்ஸோட ஹெட் ஆபீசர் ஏர்மான இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. திறமையான விளையாட்டு வீரர்களை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு அவரும் ஒவ்வொரு மாவட்டங்களா போயிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படிதான் அவரு ஆந்திரால விஜயபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த ஊர்ல இருக்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு வண்டியா கிளம்பி ஒரு கிரவுண்டுக்கு போறாங்க. இவங்க எங்கதான் போறாங்கன்னு உங்க பின்னாடி போய் பாப்போம்ட்டு அந்த ஆபீசரும் போறாரு. அப்படி அவர் அந்த கிரவுண்டுக்கு போனதும் அந்த கிரவுண்டையும் அங்க இருக்கிற விளையாட்டு வீரர்களையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னு பார்த்தா கிரவுண்ட் இன்னமும் சின்னதா இருக்கு. ஆனா அதுல 100கணக்கான விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அந்த ஆச்சரியத்தோட அங்க இருந்த ஒருத்தர் கேட்க, எப்படி இதுல விளையாடுவாங்க அப்படின்னு கேட்க, பாருங்க சார் அவங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. இந்த ஊர்க்காரங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர். அதனால இந்த கிரவுண்ட்ல என்ன கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் கிரிக்கெட், ஃபுட்பால்னு ஒரு ஸ்போர்ட்ஸோடைய டீமையும் போயிட்டு அந்த ஆபீசர் மீட் பண்றாரு. 12ல இருந்து 15 வயசு இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேரு கொடுக்குறாங்க, நான் இந்த விளையாட்டுல சேர போறேன் அப்படின்னு. உங்களோட ரோல் மாடல் யாருன்னு அந்த ஆபீசர் கேட்க, கிரிக்கெட்ல டெண்டுல்கர், ஃபுட்பால்ல ரொனால்டோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவருக்கு அதுல புதுசா ஒரு பேர் அடிப்படுது. அதுதான் பெத்தி. வழக்கமா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் அதுல ஃபேமஸா இருக்க சில பேருடைய பேரை சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே பேர் தான் சொல்றாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா இருக்கவரு பெத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பெத்தியை தான் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த ஆபீசர் அங்க இருக்கவர்கிட்ட போய் விசாரிக்கிறது, யார் இந்த பெத்தி? அவரும் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடவுளை நீங்க கோயில பாத்திருப்பீங்க, ஆனா பெத்தி கிரவுண்ட்ல இருக்க கடவுள். என்னப்பா ரொம்ப பில்டப் விட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் இதுதான் நிஜம் அப்படின்ட்டு அவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டதும் சரி, நான் போய் பெத்திய பாக்கணும் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்ல, பெத்திய பாக்கணும்னா 7 மலையை தாண்டி நடந்துதான் போகணும். அதுக்காக அந்த ஆபீசரும் அந்த எண்ணெய் கடைக்கார கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பெத்தி யாருன்னா, பெத்தி மலைவாழ் மக்களை சேர்ந்த ஒருத்தர். அது வேற யாரும் இல்ல, இந்த படத்தோடைய ஹீரோ ராம் சரண். ஆந்திர பிரதேச சேர்ந்த விஜயநகர ஊருக்கு பக்கத்துல இருக்க 1000 கிராமங்கள் வாழற ஒரு மலைப்பகுதி சேர்ந்த மக்கள்ல ஒருத்தர் தான் ஹீரோ. அவங்களுக்கு அவங்க ஊர்ல எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி அவங்க வரணும்னா அவங்க இந்த விஜயநகரத்தை தேடி தான் வந்தாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே விஜயநகரத்துக்கு வந்து ஒரு கூலி மாதிரி அடிமைத்தனமான வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஹீரோ உட்பட. அந்த மக்களுக்குள்ள இந்த நிலைமை என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறிடாதா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சாப்பாட்டை தான் விலை கொடுத்து வாங்குவாங்க, ஆனா இந்த ஊர் மக்கள் நாங்க தூக்கத்தை கூட விலை கொடுத்து தான் வாங்குறோம்
அப்படின்னு இந்த ஊர் மக்கள் அனுபவிக்கிற அடிமைத்தனத்தோட உச்சத்தை காமிக்கிறாங்க. இப்படி இருக்க மக்கள் அவங்க ஊர்ல அடிக்கடி கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது உண்டு. அந்த கிரிக்கெட்ல ரொம்ப பாப்புலரான ஆள் யாருன்னா பெத்தி தான். அந்த ஏரியால கிரிக்கெட்ல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற அளவுக்கு பெத்தி ரொம்ப திறமையானவரு. ஆனாலுமே அவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா செலக்ட் பண்ணாம ஒரு கூலியா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு டீம்ல காசு கொடுத்து நீ என் டீமுக்காக விளையாடணும் அப்படின்ற மாதிரிதான் பெத்திய உள்ள சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. ஒரு டீமும் ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. நம்ம பெத்தியை தான் ஒரு மெயின் ஆளா ஏலத்துல எடுக்கிறாங்க. பெத்தி எந்த டீமுக்கு ஏலத்துக்கு போறானோ அந்த டீம் ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். 6 பால்ல 6 சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டர் பெத்தி. அப்படியே நம்ம ஹீரோவை பத்தி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்படி அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல நம்ம ஹீரோவும் வந்து மேட்ச் ஆடி எல்லா பாலையும் பறக்க விட்டு அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிடுறாரு. அவருக்கு அந்த ட்ராஃபி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கூலியை மட்டும் தான் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ அவர் வேலை செய்யற சக்கர ஆலைக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஊர் தலைவர் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இப்ப வரைக்கும் ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி எப்படியாச்சும் ஜெயிச்சணுன்றதுக்காக எதிர்கட்சி எங்க அப்பா மேல தப்பா பழி போடுறாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இந்த மாதிரியாச்சும் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஆளுங்கட்சி ஆளுங்க இவ இந்த கிளாமரை வச்சு இந்த ஊரையே வளைச்சு போட்டுடுறா, சோ இவரை அவமானப்படுத்தி இந்த இடத்துல இருந்து அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோயினை முதல்ல பாக்குறாரு. பார்த்தோன்னே பிளாட் ஆயிடுறாரு. எப்படியாச்சும் இவங்க கல்யாணம் பண்ணிடணும்னு ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நம்ம என்னமோ மலைவாழ் மக்கள், இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, ஆசைப்படலாம் ஆனா இவ்ளோ பேராசைப்படக்கூடாதுடா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டோ ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவளை கல்யாணம் தான் பண்ண முடியல, எப்படியாச்சும் கிஸ்ஸாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு கரண்ட கட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் பயங்கர ஷாக்கு, யார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியாம. ஏன்னா ஆளுங்கட்சி ஆளுங்க தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பாங்கன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் டென்ட் எல்லாம் போட்டு அவங்க அப்பாவுக்காக ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி பண்ற அநியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லி எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆளுங்கட்சி ஆளுங்க ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக டென்ட்டுக்குள்ள மாலை போடுற மாதிரி போய் அவங்களுடைய ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோ அந்த டென்ட்டை ஊத்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஒரு பொண்ணு அவமானப்படுத்தின இவங்களை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு நைட்டு ஹீரோ கரண்ட்டை கட் பண்ணி ஹீரோயினுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அவங்களும் கரண்ட்டை கட் பண்ணிட்டு அடிச்சா கண்ணுக்கு தெரியாதுன்றதுக்கு தானே இப்படி பண்ற, நீ ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆம்பளை தாண்டா அப்படின்ட்டு அந்த ரவுடிங் முன்னாடி ஹீரோ போய் நிக்க அவரை பார்த்து அவங்களாம் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, நீ வந்து எங்களை அடிக்கிறியா அப்படின்னு. நீ பண்ண தப்புக்கு அதே மாதிரி ஒன்ன பண்ணி தண்டனை கொடுக்க போறேன்டா அப்படின்னு ஹீரோ பண்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல மேட்ச் நடக்குது. ஆனா இப்போ நம்ம ஹீரோ யாரும் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. வழக்கமா மேட்ச் நடந்தா நம்ம ஹீரோ தானே ஒரு பெரிய ஆளா ஏலத்துல எடுப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி பண்ணல. பேத்தி இல்லாமே மேட்சை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமா ரொம்ப காலமாவே விஜயநகரத்துக்கும் ஓம்பலியூருக்கும் நடுவுல தான் இந்த கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த 2 ஊருக்கும் நடுவுல 30 ஆண்டு காலமான ஒரு பகை இருக்கு. இதுல அதிகமா ஜெயிக்கிறது என்னமோ விஜயநகரம் தான். ஏன்னா அந்த ஊருக்காக தான் நம்ம ஹீரோ விளையாடுவாரு. ஆனா இப்போ விஜயநகரத்துடைய ஆளுங்களை நம்ம ஹீரோ அடிச்சிட்டாரு இல்லையா, அதனால ஹீரோவை பழிவாங்கணுன்றதுக்காகவே இப்ப அந்த 2 ஊரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. ஹீரோவை கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து புறக்கணிக்கிறாங்க. அப்படியே அவர் மேட்ச்லயே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே சேர்த்தாலும் அவர் ரொம்ப கொச்சப்படுத்தி வெளில அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனும் ஆட்ட நாயகன் இல்லையா, அதனால மக்கள் எல்லாம் பெத்தி பெத்தின்னு சவுண்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் விஜயநகரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு குஸ்திவாதியார் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம சிவராஜ்குமார் தான். இந்த பெத்தி பெத்தி அப்படின்ற சவுண்டு அவர் காதுல உள்ள கிரவுண்டுக்கு போயிட்டு பாக்குறாரு, யார் இந்த பெத்தி அப்படின்னு. அப்படி நம்ம ஹீரோடைய ஆட்டத்தை பார்த்து ரொம்ப வியந்து போறாரு. அவமானப்படுத்துறதையும் கவனிக்கிறாரு. யார் அவரு, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த மேட்ச்ல நம்ம ஹீரோவால ஜெயிக்க முடியல. ஹீரோ நம்பி பணம் கட்ட மக்களும் தோத்து போயிடுறாங்க. ரொம்ப வருத்தமா வெளியில வர ஹீரோவை பார்த்து சிவராஜ்குமார், நீ என்கிட்ட குஸ்தி கத்துக்கிறியான்னு கேக்குறாரு. குஸ்தியா, எவ்வளவு பணம் கொடுப்ப அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கேட்க, என்னது பணமா, இது பணத்துக்காக இல்ல, உன்னோட அடையாளத்தை உருவாக்குறதுக்காக நீ எனக்கு கேவலப்படுத்துற, உன்னை தேடி வந்தது ஏன் தப்புதான் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமாரும் கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவும் அவருடைய ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மலையில ஏறி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சு மலை சரிஞ்சு சில பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல ஒரு சின்ன பையனும் இறந்து போயிடுறான். எப்பதான் இந்த நிலைமெல்லாம் மாறும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்பதான் மேம்படும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த வழியா டெய்லிக்கும் ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் ஒரு நாளாச்சு ட்ரெயின் நிக்குமான்ட்டு இவரும் டெய்லிக்கும் சிவப்பு கொடி காமிச்சிட்டே தான் இருக்காரு. நீயும் டெய்லிக்கு தான் ட்ரை பண்ற, ஆனா அவங்களும் ட்ரெயினை நிறுத்த மாட்டாங்க, என்னைக்குதான் நீ ஓய போறியோன்னு நம்ம ஹீரோவோ சூரியனை பார்த்து கிண்டல் பண்றாரு. நானு என்னோட கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். சரி ஸ்டாம்ப் வாங்கணும், 10 ரூபா காசு கொடுன்ட்டு சூரி கேக்குறாரு. ஸ்டாம்ப் வாங்கி வாங்கி எம்எல்ஏ எம்பின்னு எல்லாருக்கும் லெட்டர் போட்டுட்டே இருக்காரு. ஒரு எம்எல்ஏவை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக போறாரு. ஆனா அந்த எம்எல்ஏவோ இந்த மனுவை ஏற்க மறுத்துடுறாரு.
எங்கம்மா எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு எம்எல்ஏடைய காலில் விழுந்து கேட்கிறாரு. அந்த நேரத்துல தெரியாம எம்எல்ஏடைய வேட்டியை அவுத்து விட்டுறாரு சூரி. இதனால என்னையோட அசிங்கப்படுத்திட்ட அப்படின்ட்டு எம்எல்ஏ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அதுல டென்ஷனான எம்எல்ஏவோ சூரிய போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இந்த எமோஷனல்ல இவரு வந்துட்டு இருக்க அதே நேரத்துல இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன ஆக போகுதுன்னு இத்தனை நாள் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு வெளியில நின்று சிகப்பு கொடி காமிச்ச அவரோ இன்னைக்கு தண்டவாளத்துக்கு உள்ள நின்று சிகப்பு கொடி காமிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோவோ எப்படியாச்சும் சூரிய காப்பாத்திடணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல ட்ரெயின் அடிச்சு சூரிய இறந்துடுறாரு. இதை பார்த்து ரொம்ப கவலையான ஹீரோவும் அந்த ஊர் மக்களும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உயிர் கூட போக கூடாது, ஊருக்குள்ள போனா வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே வேலை கொடுத்தாலும் நம்மள அடிமையா தான் வச்சுக்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சிவராஜ்குமார் போய் பாக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட குஸ்தி கத்துக்கிறேன், எனக்கு எங்க ஊர் மக்களுடைய வாழ்க்கை மாறணும், எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், நான் கூலிக்காக வரல, நான் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட சிவராஜ்குமாரோ உன்னை நம்பலாமான்னு கேட்க, என் மக்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு பேசுறாரு. ஒரு சைடு ஹீரோவோ கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டை மறந்துட்டு சிவராஜ்குமார் கூட சேர்ந்து குஸ்தி கத்துட்டு இருக்காரு. அங்க சிவராஜோடைய சிஷ்யன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, கிரிக்கெட்லயே பிடிக்காது, இவன் குஸ்திக்கு வந்து ஏன் பழப்புக்கு எடுத்துட்டு இருக்கான்ட்டு அவரு ஒரே கடுப்பாக்குறாரு. நம்ம ஹீரோ எப்படியாச்சு அவரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு. டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அவரோட அடையாளத்தை மறந்துட்டு ஃபுல் போக்கஸ்டா குஸ்தியில இறங்கிட்டாரு. இவன் இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு பேசுவான், அதுக்கப்புறம் வேற பேசுவான் அப்படின்ட்டு அவருடைய ஊர் மக்களே ஹீரோவை தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இவனை நம்ப முடியாது, நம்ம முதலாளி பார்த்து நம்ம போய் வேலைக்கு சேர்ந்தாதான் நம்ம பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியும்னுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் அவர் ஊர் மக்கள் எல்லாம் விலகி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய மனசுல இருக்கிறது என்னன்னா, எப்படியாச்சும் இந்த குஸ்தியில நம்ம ஒரு பெரிய லெவல்ல ஜெயிச்சு நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளத்தை வாங்கிடணும், அதுக்காக தான் அவரு இவ்வளவு போராடிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் நகருது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சிவராஜ்குமாரோ அவருடைய சிஷியனை அனுப்பாத நம்ம ஹீரோவா அனுப்புறாரு. அந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்க டீமோ எனது மலைவாழ் மக்கள் எல்லாம் சேர்த்துக்க முடியாது, அப்படியே அவங்களை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் ஒருத்தன் கூட மோதக்கூடாது, அவன் 2 பேர் கூட மோதணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஹீரோவால பண்ண முடியும் அப்படின்னு சிவராஜ்குமாருக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் 2 பேர் 4 பேர் கூட மோதுவான் அப்படின்னு ஹீரோவை அனுப்புறாரு. நம்ம ஹீரோ அந்த 2 பேரை அடிச்சு டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணிடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னது பெத்தியா இப்படி கலக்கிறது அப்படின்னு பெத்தியோட பேரு இன்னும் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோவோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ன்ட்டு ஒவ்வொரு லெவலா பிச்சு உதறிட்டு இருக்காரு. பெத்தியோட பேரும் பயங்கர பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை குஸ்தியில நேஷனல் லெவல்ல விளையாட வைக்கிறதுக்காக நம்ம சிவராஜ்குமார் பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் நேஷனல் லெவல்ல குஸ்தி விளையாடுறதுக்கு செலக்ட் ஆயிடுறாரு. இதுக்கு முன்னாடி சிவராஜ்குமார் விஜயபுரத்துக்காக நேஷனல் லெவல்ல குஸ்தியில விளையாடி ஜெயிச்சிருக்காரு. அது யாரை எதிர்த்துனா ராணதீர் அப்படின்னு ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நபர், அவரை எதிர்த்து சிவராஜ்குமார் ஜெயிச்சிருக்காரு. அவங்களுடைய சமுதாயம் என்னன்னா, தோத்து போனவங்க ஜெயிச்சவங்களுடைய காலை புடிச்சு ஒரு காப்பு போடணும். அந்த காப்புக்கு சிசோடியான்னு பேரு. அந்த பஞ்சாபை சேர்ந்த ரணதீரை தோற்கடிச்சு அவர் கையால நம்ம சிவராஜ்குமார் அந்த காப்பை வாங்கியிருக்காரு. அதுக்கு பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக அவனோட சிஷியனை எப்படியாச்சும் தோற்கடிச்சு அந்த காப்பை அவன் கையால நான் திரும்ப வாங்கணும் அப்படின்னு அந்த ரணதீர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காகனே ஹீரோவை நேஷனல்ஸ் விளையாட சூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் நேஷனல்ல விளையாட போறாரு. 1 ரவுண்ட் 2 ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் கிட்ட ஹீரோ பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி லீடிங்ல இருக்காரு. இதை பார்த்து ரணதீரனுக்கும் அவருடைய சிஷியனுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னது இவன் இவ்வளவு விளையாடுறானா, ஒருவேளை ரணதீருக்கும் அவருடைய சிஷியனுக்கும் எங்க தோத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கணும், இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வர்றதுன்னா சிவராஜ்குமாரோடைய சிஷியன், அதாவது நம்ம ஹீரோவே பிடிக்காதுன்னு ஒருத்தர் சொன்னோம்ல, அவர் வந்து இவங்க கிட்ட ஒரு க்ளூ கொடுக்குறாரு. பேத்திக்கு ரைட் லெக்ல ஒரு வீக்னஸ் இருக்கு, சோ நீ அவருடைய ரைட் லெக்க டார்கெட் பண்ணி விளையாடுனா கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும் அப்படின்னுட்டு ரணதீரோடைய ஆள்கிட்ட இவர் வந்து சொல்லிடுறாரு. அடுத்த மேட்ச்ல நம்ம ஹீரோவும் களம் இறங்குறாரு. பயங்கரமா விளையாடி அந்த மேட்சை ஜெயிக்க தான் போறாரு. ஆனா பாருங்க, 2வது ரவுண்ட்லயே அந்த ஆப்போனன்ட்டோ ஹீரோடைய ரைட் லெக்கே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இதனால வழி தாங்க முடியாம ஹீரோடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் குறையுது. இதை பார்த்து சிவராஜ்குமாரோ ஹீரோ ஒரு வேலை தோத்துருவாரோன்னு பயப்படுறாரு. ஆனாலும் நம்ம ஊருக்காக எப்படியாச்சும் விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த வழி எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா விளையாடி அந்த 3rd ரவுண்ட் ஜெயிக்கிறாரு. இப்போ ஹீரோ ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுறாரு. ஜெயிச்ச கையோட ஹீரோ மயக்க மட்டும் விழுந்துடுறாரு. இப்பதான் படத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கண்படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது, அவருடைய வலது கால் சேல இருந்து போயிருக்கு, இனிமேட்டு அந்த காலை வச்சு விளையாட முடியாதுன்னு டாக்டரோ சர்டிபிகேட் கொடுத்துடுறாரு. இதை கேட்டவொடனே நம்ம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. பைத்தியம் முடிச்ச மாதிரி சிவராஜ்குமாரை பார்த்து, இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, என் கால் நல்லதா இருக்கு, வாங்க நம்ம போய் விளையாடலாம், வாங்க நம்ம ட்ரைனிங் பண்ணலாம், இப்பவே நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொன்னதே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா,
ஃபைனல்ஸ் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இதை கேட்ட ஹீரோவோ பயங்கரமா உடஞ்சிடறாரு. என்னது மேட்ச் முடிஞ்சிருச்சா, அப்ப நான் இந்த மேட்ச்ல தோத்துட்டேனா அப்படின்னு உடஞ்சு அழுகுறாரு. கடைசி வரைக்கும் என்னோட மக்களுக்கான அடையாளமே கிடைக்காதா? ஏற்கனவே இந்த மக்கள் நான் எனக்காக தான் விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்காக தான் விளையாடுறேன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும். அப்ப எப்படி நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன்? எப்படியாச்சும் ஜெயிச்சு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இப்ப இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த உடஞ்ச கால வச்சு இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நான் அந்த ஊருக்கு வர போறது இல்ல. அப்படி வந்தா ட்ரெயினோட தான் வருவேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமா ஹீரோ கிளம்பி டெல்லிக்கு போறாரு. அங்க போயிட்டு ரயில்வே சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து எங்க ஊருக்கு எப்படியாச்சும் ஒரு ஸ்டேஷன் கொடுங்க, எங்களுக்கு ட்ரெயினை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஹீரோ போராடாத நாளே கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா டெல்லியிலே இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 1.5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சி மினிஸ்டரை பார்க்க போறாரு. ஆனா அப்பவும் அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ அந்த கார்ட்ஸ் எல்லாருமே தாண்டி சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு காரை நிறுத்தி பேச ட்ரை பண்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் மினிஸ்டரோ ஹீரோ கிட்ட பேச வராரு. நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மினிஸ்டர் கேக்குறாரு. ஹீரோவோ என்னோட ஊர் விஜயபுரம், நான் மலைவாழ் மக்களை சேர்ந்தவன், என்னோட ஊருக்கு எப்படியாச்சும் ஒரு ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படிதான் மினிஸ்டர் கேக்குறாரு. நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் விஜயபுரம், நான் ஒரு மலைவாழ் மக்களை சேர்ந்தவர், என்னோட ஊருக்கு எப்படியாச்சும் ஒரு ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு ஹீரோ அவருடைய மனுவை கொடுக்குறாரு. அந்த மனுவை படிச்சுட்டு என்னது நீ முன்னாள் குஸ்தி வீரனா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஜெயிச்சதானே இங்க வேல்யூ உண்டு, நீ ஜெயிக்கல இல்லையா, அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ அவமானப்படுத்தி நீங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் ரொம்ப கத்தி புலம்பி பாக்குறாரு. ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னுட்டு அவரை அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி ஆனா திரும்ப ஊருக்கும் கிளம்பி வர முடியாது. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி போய் நிக்கவும் முடியாது. ஊர் மக்களுக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்குமே வெத்தி மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோ நடிச்சு வாடிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்க இப்போ கட் பண்ணா இந்த கதையை எல்லாத்தையுமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காருல்ல. இப்போ கட் பண்ணா இளநீ கடைக்காரங்கிட்ட இந்த கதை எல்லாத்தையுமே அந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் கேட்டு இருக்காருல்ல. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போதான் அந்த 7வது மலை கிட்ட போய் ரீச் ஆறாங்க. அங்க போய் பார்த்ததுமே அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. அங்க போய் பார்த்ததுமே பெத்தியோடைய சிலைய ஒரு உருவமா வடிவமைச்சிருக்காங்க. என்னது தோத்து போனுடைய சிலையை எதுக்குங்க நீங்க இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, என்னது பெத்தி தோத்து போயிட்டானா, ஏன் சார் நான் உங்ககிட்ட பாதி கதையை தான் சொல்லியிருக்கேன், இன்னும் மீதி கதை இருக்குது அப்படின்னு மீதி கதையை ஸ்டார்ட் பண்றாரு. இன்னும் மீதி கதை இருக்கா, அப்ப உடனே சொல்லுப்பா, அப்ப இன்னும் பெத்தி தோத்து போகலையா, அவன் தான் காலை எழுந்துட்டானே, அவன் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அந்த ஆபீசர் கேக்குறாரு. சார் பெத்திக்கு கால் உடஞ்சிருச்சுதான், அவன் தோத்து போனதான், ஆனா அவன் குஸ்தியில தோத்து போயிட்டான், அவன் விளையாட்டுல தோத்து போல. விளையாட்டுன்னா குஸ்தி மட்டும் தான் இருக்கா, அவன் தோல்வியே காணாத ஆளு. கபடி, ரெஸ்லிங்னு எவ்வளவு விளையாட்டு இருக்கு. இப்போ நம்ம பெத்தி களமிறங்கிய விளையாட்டு அத்லட். டெல்லியில அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம திரும்ப வரும்போது ட்ரெயின் முன்னாடி தான் ஒத்த காலை நிறுத்தி அந்த காலையை எடுக்க வச்சுட்டான். அந்த அளவுக்கு வைராக்கியமான ஆளு பெத்தி. ஒத்த காலை எழுந்த கையோடையே அத்லட்ல கலந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அப்படின்னு ஸ்பெஷல் கேட்டகரியில நேஷனல் லெவல் வரைக்கும் வெத்தி போனான். அப்படி நேஷனல் லெவல் வரைக்கும் போயிட்டு விளையாடி ஜெயிச்சு தங்க பதக்கம் போட வந்த அந்த ஆபீசர் கிட்ட எனக்கு தங்க பதக்கம்லாம் வேணாம், எனக்கு மைக் தான் வேணும் அப்படின்னு பெட்டி கேட்டாரு. மைக்கை வாங்கி அவருடைய கஷ்டத்தையும் அவர் ஊர் மக்கள் படுற கஷ்டத்தையும் எல்லாத்தையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சாரு. என்னுடைய ஊருடைய அடையாளம் இந்த இந்திய வரைபடத்திலே இல்ல. இதை போல கிட்டத்தட்ட 1800 ஊர்கள் இந்த இந்திய வரைபடத்துல கூட அடையாளம் இல்லாம இருக்கு. அதனால நாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் மேல வந்து எங்களுக்கும் எங்களுடைய ஊருக்கான ஒரு அடையாளத்தை வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான எமோஷனலா பேசுறாரு. இதை கேட்ட நாட்டு மக்கள் எல்லாருமே வெத்திக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் அவருடைய ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் வரணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டேஷன் இல்லாம போக்குவரத்து வசதி இல்லாத எல்லா ஊர்களுக்கும் சரியான போக்குவரத்து வசதி கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெத்தியால இப்போ அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்குது. இவ்வளவு நாளா அந்த ஊர்ல ரயிலே நிக்காத நேரத்துல இப்போ அந்த ரயில்ல தான் வந்து இறங்குறாரு நம்ம பெத்தி. நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மலைவாசி மக்கள் மட்டும் இல்ல, அந்த ஊரை சேர்ந்த மக்களுமே ரொம்ப பெருமையா யோசிக்கிறாங்க. பெத்தி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கானே, இப்பேற்பட்ட ஒரு ஹீரோவை போயிட்டு நம்ம இவ்வளவு இழிவுபடுத்திருக்கோமே அப்படின்னு ஹீரோவை அசிங்கப்படுத்தின அந்த ரவுடி பசங்க கூட இப்ப ஹீரோவை தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாங்க. சோ இதுதாங்க எங்க பெத்தியோட கதை அப்படின்னு அந்த இளநீ கடைக்காரரும் அந்த ஆபீசர் கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட அந்த ஆபீசரும் பயங்கர ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. கால இல்லைனாலும் ஒருத்தனால சாதிக்க முடியும்னு நிரூபிச்சா பத்தியா, இவதான் உண்மையான வீரன். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அவரை பார்க்கணும்னு கூட இல்ல, அவருடைய கதையே எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கு. இதுக்கப்புறம் நான் போய் பெத்தியை பார்க்க போறது இல்ல, பெத்தியை என்ன சொல்ல வராருன்னு அவருடைய கதையிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மோட்டிவேஷனுடைய நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை உருவாக்க முடியும். சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஆபீசரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஸோ பெத்தியால அந்த மக்களுக்கு ஸ்டேஷன், ஸ்கூல்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிடுது. ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு எதையுமே தடையா இருக்காது அப்படின்னு பெத்தியோடைய ஸ்டோரி நமக்கு சொல்லுது. இப்படிதாங்க இந்த படம் முடியுது. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.